இந்த நாளிலும் இவ்விதமாக வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஜூம்ல இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இவ்விதமாக தொடர்ந்து நாம் இந்த புதன்கிழமைகளிலே கூட ஒருவேளை அங்கங்கே இருந்து இவ்விதமாக நம்ம ஆன்லைன்ல இணைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு விதமான ஒரு ஃபெலோஷிப்பை நம்ம உணரத்தக்கதாகவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு பெரிய எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இந்த நேரத்தை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஸோ கடந்த வாரத்திலே நம்ம கொஞ்சம் ரஷ் பண்ணி அநேக காரியங்களை முடிக்க வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் நேரம் ஆயிற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியமும் இருந்துச்சு. அதனால கேள்வி நேரம் சரியாக கொடுக்கப்படவில்லை, அல்லது எல்லாருமே அமைதி ஆயிட்டோம் நினைக்கிறேன். ஆக்சுவலா மிக குறிப்பாக நாம் ஒரே காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், நாம் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறபடி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அலோன், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல், விசுவாசத்தினாலே மாத்திரம் நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற காரியத்தை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணி கொண்டு இருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் இதை ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நாமும் அதை ரிப்பீட்டடாக கற்றுக்கொண்டு வருகிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ஈஸியானது மாதிரியும் ரொம்ப தெளிவாக நாம் புரிந்து கொள்வது போலையும் இருக்கும். ஆனால் இதனுடைய நுணுக்கங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வது இல்லை. தம்பி ஜாஷுவா சொன்னது மாதிரி இது நம்முடைய வாழ்க்கையே, நம்முடைய இருதயத்தினுடைய அந்த இன்க்ளினேஷன், அதையே நாம திருப்பி பார்க்காவிட்டால், அதை வைத்து நாம் இந்த சத்தியத்தையும் வைத்து இந்த சத்தியத்தினுடைய எல்லா நுணுக்கங்களை வைத்து பார்க்காவிட்டால் நாம் அதை சரியாக கண்டுகொள்ள முடியாது. அவ்வளவு அது மிகவும் தந்திரமுள்ளதான ஒரு சப்ஜெக்டாக, ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினாலேதான் இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசானவனும் மிகவும் தந்திரமாக அவன் சபைக்குள்ளே நுழைத்து கொண்டு தன் பக்கமாக மக்களை இழுத்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறான். ஆகையினாலே நான் எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், இந்த கேள்வி நேரம், இன்டராக்ஷன், அதுலதான் நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ளுகிறோம் என்று நான் நினைக்கிறேன். இல்லாட்டி நம்ம பிரசங்கம் மாதிரி கேட்டுக்கொண்டு நம்ம அட்டென்ஷனும் அங்கங்கே ஒருவேளை சிதைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே நாம் அந்த முக்கியமான குறிப்புகளை நாம் விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு ரொம்ப அதிகமான காரியங்களை பார்க்காதபடி பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ விதமாக கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்திலே நாம் முடிக்கவும், கேள்வி நேரத்திற்காக, இன்டராக்ஷனுக்காக கொஞ்சம் அதிகமான நேரம் ஒதுக்கவும் நாம் முயற்சி செய்யலாம். ஏன் ஆரம்பத்திலே சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நாமும் அமைதல் ஆகிவிடாதபடி கடந்த வாரத்துல மாதிரி. ஸோ கடந்த வாரம் நான் என்ன நினைத்தேன் என்றால், பொதுவாக ஆசிரியர்கள் எப்பொழுதும் சொல்லுகிற அந்த காரியம், ஸோ எல்லாரும் கேள்வி கேட்காமல் அல்லது அமைதியாக இருந்து விட்டார்கள் என்றால், ஒன்று ஆசிரியர் சொல்வது எல்லாமே புரிந்து விட்டது, அல்லது இன்னொன்று ஒன்றுமே புரியவில்லை என்று. ஸோ என்னை மாதிரி ஆட்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒன்றுமே புரியாம பேசியிருக்கிறோம் போல அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் காரியம். ஸோ அதனால கொஞ்சம் இன்டராக்ஷனுக்கு நம்ம நேரம் எடுத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9 முதல் 12 வரையிலும் நாம படித்தோம். கடந்த வாரத்திலே 9 முதல் 12 வரை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இன்று 13
முதல் 15 வரையிலும் உள்ள வசனங்களை நாம் தியானிப்போம். 13 முதல் 15 வரையிலும். அருமையானவர்களே, ஒரு சின்ன ரிவ்யூ, பெரிய ரிவ்யூ அல்ல. ரோமர் 3 21 முதல் 26 அதுதான் அந்த பின்னக்கிள் ஆஃப் த காஸ்பல் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கான்டெக்ஸ்டுக்கு உள்ள, அதாவது இந்த முழு ரோமருக்கு எழுதின நிருபத்தின் சந்தர்ப்பத்திற்கு உள்ளே இந்த 3வது அதிகாரம் 21 26 வரை படித்தால் போதுமானது. முழு ரோமர் அப்படின்னா முழு ரோமரையும் படிக்க வேண்டும். அதனுடைய சந்தர்ப்பத்திலே 21 முதல் 26 படிக்க வேண்டும். அதிலே பாவியை நீதிமான் ஆக்குகிறவர் விசுவாசத்தினாலே ஒரு பாவியை, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவனை நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை கொண்டு, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்த நீதி, அல்லது அவருடைய நீதி, அவர் சிலுவையிலே நமக்காக கோப நிவாரண பலியாக அடிக்கப்பட்டபடியினாலே அவருடைய நீதியை கொண்டு தேவனாகிய கர்த்தர் பாவிகளாகிய நம்மை, பாவிகளாகிய ஒவ்வொரு மனிதனையும், விசுவாசிக்கிற பாவியாகிய ஒவ்வொரு மனிதனையும் நீதிமான் என்று சொல்லுகிறார் என்கிற காரியத்தை அதில் நாம பார்க்கிறோம். அதன் பின்பு இதை சரியாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று அவர் நம்முடைய மனதிலே, நம்முடைய இருதயங்களிலே ஆணி அடித்தார் போல் சொல்லுவதற்காக தொடர்ந்து 3வது அதிகாரத்திலேயே 27 முதல் 31 வரை, அதுக்கு பிறகு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறபடி 4வது அதிகாரம் முழுவதும் அந்த ஆபிரகாமை கொண்டு, ஆபிரகாமை அவர் எக்ஸாம்பிளாக எடுத்து, ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான், இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற சத்தியத்தை தெளிவாக பெற்றுக்கொள்ளுங்கள், ஆபிரகாமை கொண்டு நீங்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, அகைன் இந்த நாளுக்கு 45 நிமிடம் அல்லது 50 நிமிடத்துக்குள்ளாக நான் இந்த பைபிள் ஸ்டடியை கண்டென்ஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் போது, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை திருப்பும் போது அது ஃப்ளட் கேட்ஸ் மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே, ஆனா தொடர்ந்து நம்ம கூடுகிறபடினாலே கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து பார்ப்போம். உங்களிடத்திலையும் தாழ்மையான வேண்டுகோள், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தையும் 3வது அதிகாரம் 4, 5, 6 இவைகளையும் வாசிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு சில வசனங்களை நாம பார்ப்போம். அப்போ 4வது அதிகாரத்திலே 1 முதல் 8 வசனம் வரைக்கும் உள்ள அந்த பத்தியிலே எதை வலியுறுத்தி சொல்லுகிறார்? கிரியையினாலே அல்ல, ஆபிரகாம் கிரியையினாலே அவன் நீதிமானாக்கப்படவில்லை, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். கிரியையினாலே அல்ல, கிருபையினாலே என்று. சோ விசுவாசத்தை சொல்லுகிற எப்பொழுதும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த விசுவாசம் என்கிற வார்த்தையும் அல்லது விசுவாசம் என்கிற காரியமும் கிருபை என்கிறதும் அது ஒரு கப்பிள் மாதிரி, திருமணமானவர்கள் போல, வெட்டட் டுகெதர், அது எப்போதுமே. ஆகையினாலே இங்கே இந்த 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரையிலும் ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்படவில்லை, அவன் விசுவாசத்தினாலே என்கிற காரியம். கிரியையினாலே அல்ல, விசுவாசம். 9 முதல் 12 வரையிலும் நம்ம கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதியிலே விருத்து சேதனத்தினாலே அல்ல, விசுவாசத்தினாலே, அல்லது வேறு விதமாக நாம் சொல்லுவோமே ஆனால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு 3 விதமான நியாயப்பிரமாணங்களை அல்லது 3 விதமான சட்டங்களை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருந்தார். உங்களில் அநேகர் அறிந்திருக்கலாம், ஆனால் இதை அறிந்திருக்க வேண்டியது நம் அவசியம். ஒன்று சிவில் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு இஸ்ரவேல் மக்களை தேவன் எகிப்திலே தேசமாக உருவாக்கி அவர்கள் கானானிலே சென்று அவர்கள் செட்டில் ஆகும்போது, தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போகும்போது
அவர்கள் தேசமாக உருவாகி அந்த சொந்த நாட்டிலே அவர்கள் செட்டில் ஆகும்போது அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அந்த சிவில் ரைட்ஸ் அல்லது அதாவது தங்களுடைய இந்த பொது வாழ்க்கை அவர்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று அந்த சிவில் லாஸ் என்று கொடுத்திருக்கிறார். இரண்டாவது செரிமோனியல் லாஸ் அல்லது மத சடங்காச்சாரம் போன்ற காரியங்கள், பலி செலுத்துதல், இவைகளெல்லாம் அதிலே வருகிறது. கழுவுதல், சுத்தமாக வைத்திருப்பது, இது எல்லாமே இந்த செரிமோனியல் லாஸ். மூன்றாவது மாரல் லாஸ் அல்லது ஆத்துமீக விதிகள். அதுதான் அந்த 10 கற்பனைகளிலே சொல்லுகிறோம். 10 கற்பனைகள் என்று நாம் அதை கொள்ளுகிறோம். 10 கற்பனைகள் என்பது கடவுளுடைய மாரல் லாஸ். சோ இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த சிவில் லாஸ் நமக்கு எந்த விதத்திலும் ரெலவென்ட் ஆனது அல்ல. அதிலிருந்து சில பிரின்சிபிள்ஸை கற்றுக்கொள்ளலாமே ஒழிய அது நமக்குரியது அல்ல. இரண்டாவது அவருடைய செரிமோனியல் லாஸ், அதுவுமே நமக்கு உரியதல்ல. சோ அந்த மத சடங்குகள் போன்ற அநேக விதிமுறைகளை கொடுத்திருந்தார், அது நமக்குரியதல்ல. அதுலதான் அந்த விருத்த சேதனம் வருகிறது. சோ விருத்த சேதனமாகிய அந்த செரிமோனியல் லாவை பின்பற்றுவதனாலே, அதை கடைபிடிப்பதனாலே நீதிமான்கள் ஆகியிருக்கிறோம், அல்லது இதை செய்திருக்கிற நாம் எல்லாரும் நீதிமான்கள் என்பது யூதர்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அது நமக்கு பொருந்தாதது. ஆனால் மூன்றாவது அந்த ஆத்துமீக நியாயப்பிரமாணம் அல்லது ஆன்மீக பிரமாணம் என்று சொல்லுகிற அந்த 10 கற்பனைகள் நிச்சயமாக அது இட்டர்னல் இன் நேச்சர். அது மிகவும் முக்கியமானது. சோ இந்த 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம், போதிக்கிற காரியம் என்றால் என்னவென்றால், இந்த செரிமோனியல் லாஸ்ல வரக்கூடிய மிக முக்கியமான இந்த விருத்த சேதனம் பண்ணுதல் என்பது அடையாளமாக கொடுக்கப்பட்டது, அல்லது உடன்படிக்கைக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது, உடன்படிக்கைக்கு முத்திரையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அதே காரியத்தை நாம புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அதை கம்பேர் பண்ணி பார்ப்போமே, ஆனால் நமக்கு ஞானஸ்நானம் போன்றது அல்லது திருவிருந்து போன்றது சரீர பிரகாரமாக செய்கிற ஒரு சடங்காச்சாரம் போல இருக்கிற காரியம். சோ இவைகள்னாலே நாம் நீதிமானாக்கப்படுவதில்லை. இவைகள் அடையாளங்களாக இருக்கிறது, அல்லது ரியாலிட்டியை சுட்டி காண்பிக்கிற அடையாளங்களாக இருக்கிறது என்றும் முத்திரையாக இருக்கிறது என்றும் பார்த்தோம். சோ இன்றைக்கு அருமையானவர்களே 13வது வசனம் 13 முதல் 15 வரையிலும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தயை கூர்ந்து உங்களுடைய வேதாகமத்தை பின்பற்றுங்கள். அன்றியும் இன்னொரு டாபிக் போறாரு. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது, அகைன் ஆபிரகாம் தான் சப்ஜெக்டாக கொண்டு வருகிறார். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. அமேசிங்கான ஒரு பேசேஜ். மீண்டும் மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்தி கொண்டு வருகிற ஒரு காரியம், நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய மனதிலும் ஆழமாக பதிய வேண்டும் என்று சொல்லுகிற காரியம் விசுவாசத்தினாலே மாத்திரம். இங்கே சோ நல்ல கவனிங்க, 4வது அதிகாரத்திலே முதல் பேராகிராஃப்ல கிருபையை ஒரு பக்கம் வைத்திருந்தார், கிரியையை மற்றொரு பக்கத்திலே வைத்திருந்தார். கிருபை இந்த பக்கத்திலே இருக்கிறபடினாலே விசுவாசம் இங்கே இருக்கிறது, ஆப்போசிட்டாக கிரியை இருக்கிறது.
அதே போல 2வது பேராகிராஃப்ல இந்த விருத்த சேதனத்தை இந்த பக்கம் வைக்கிறார், அந்த பக்கம் விசுவாசத்தை வைக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம், விருத்த சேதனத்தினாலே அல்ல என்கிற காரியம். இங்கே என்னத்தை வைக்கிறார் என்றால், நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை கொண்டு வருகிறார். சோ அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் இந்த விருத்த சேதனம் என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக, அந்த காரியத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும்படியாக, அல்லது யூதர்கள் விசுவாசத்தினாலே விருத்த சேதனத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற காரியத்தை அவர்கள் பற்றி கொண்டிருந்தபடியினாலே, அந்த விருத்த சேதனம் எந்த கேட்டகரியில வருது அப்படிங்கிறதுனால அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் எடுத்தோம், செரிமோனியல் லால வர்றதுனால. ஆனால் இங்கேதான் ஆக்சுவலா நியாயப்பிரமாணத்தை அவர் கொண்டு வருகிறார். அந்த நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிற அந்த 10 கற்பனைகள் ஆனாலும் சரி, நல்லா கவனிங்க, 10 கற்பனைகள் ஆனாலும் சரி, அந்த 10 கற்பனைகளை சார்ந்து யூதர்கள் உண்டாக்கி இருந்த 613 காரியங்கள் ஆனாலும் சரி, அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் சரீரத்தின்படி, எழுத்தின்படி, நியாயப்பிரமாணத்தை எழுத்தின்படி நான் பின்பற்றுவதினால், சரீர பிரகாரமாக பின்பற்றுவதினால் நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிற காரியத்தை அவர் ஒரு பக்கத்திலே வைக்கிறார். மறுபக்கத்திலே எதை வைக்கிறார்? விசுவாசத்தை வைக்கிறார். இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள், ப்ராமிஸ், வாக்குத்தத்தம் என்கிற காரியத்தை வைக்கிறார். சுதந்திரம் என்கிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை மிக தெளிவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, உங்களுடைய மனதிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சோ வாக்குத்தத்தம், சுதந்திரம், சந்ததி, இப்படிப்பட்ட வார்த்தைகள் மிக முக்கியமாக வாக்குத்தத்தம் என்கிற காரியத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, வாக்குத்தத்தம் இஸ் ஈக்குவல் டு உடன்படிக்கை. சோ என்ன சொல்லுகிறார்? இந்த 13வது வசனத்திலே ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். 13வது வசனத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதினாலே, அல்லது நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல, உடன்படிக்கையை விசுவாசிப்பதினாலே, உடன்படிக்கையினால வருகிற அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்கிற காரியத்தை கொண்டு வருகிறார். சோ நல்ல கவனிங்க, விசுவாசம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அருமையானவர்களே, இந்த உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற அந்த வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்றது இந்த ஆபிரகாமுக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது? 430 வருடங்களுக்கு முன்பதாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சோ இந்த உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் என்றால் என்ன? இதற்குள்ளேதான், அல்லது இதை வேறு விதமாக சொல்லுவோமேயானால், ரட்சிப்பு என்னும் சுதந்திரம், ரட்சிப்பு என்கிற சுதந்திரம், அருமையானவர்களே, இது ஒரு ஆவிக்குரிய ஒரு வாக்குத்தத்தம், ஆவிக்குரிய ஒரு வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய வாக்குத்தத்தமாக அதை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஆதியாகமம் 12வது அதிகாரம், 15வது அதிகாரம், 17வது அதிகாரம், இந்த 3-4 அதிகாரங்களிலே ஒரு சில பேசேஜஸ் இந்த ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை திரும்ப திரும்ப சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். உண்மையாகவே அந்த 12வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்திலே கானான் என்னும் ஒரு தேசம், அல்லது கானான் என்கிற அந்த உலகத்தினுடைய ஒரு பகுதி, இஸ்ரவேல் என்று சொல்லுகிற அந்த தேசம், அந்த கானான், அதை தேவன் வாக்கு பண்ணி இருந்தாலும் கூட வைடராக இவன் ஆபிரகாம் எப்படி அதை எடுத்துக்கொண்டான்? உலகத்தை சுதந்தரிப்பவனாக அவன் புரிந்து கொண்டான். அப்படித்தான் தேவனாய கர்த்தரும் சொல்லுகிறார்.
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னாலும் அதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்களேயானால் உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன்னுடைய சந்ததியின் மூலமாக ஒரு பெரிய பூமியின் தேசங்கள் எல்லாம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் அதை எப்படி எடுத்துக்கொண்டான் என்றால், உலகம் முழுவதையும் நான் சுதந்தரிப்பேன் என்பது போலதான். உலகம் முழுவதையும் நான் சுதந்தரிப்பேன் என்று சொல்லும் பொழுது அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் சுதந்தரிப்பான் என்பது நிச்சயமாக அவனுடைய விசுவாசம் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் மிக தெளிவாக நான் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்திலே, அதை கொஞ்சம் வேகமாக நான் வாசித்தேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 13வது வசனம். அதிலே சாராள் வருகிறாள். சாராளை பற்றி சொன்ன பிறகுதான் இம்மீடியட்டா இது வருகிறது. ஆனால் அதற்குள்ள ஆபிரகாமும், அதற்கு முன்னாடி ஆபிரகாம் மென்ஷன் பண்ணப்படுகிறார், நோவா, இதற்கு முன்னாடி யாரெல்லாம் பற்றி சொல்லப்படுகிறதோ அவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். மிக குறிப்பாய் ஆபிரகாமும் சாராளும் இதுல இன்க்ளூட் பண்ணப்படுகிறத பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் உள்ள தேசம், அவைகளை அவர்கள் அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். 15வது வசனம் 14, இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். மிக தெளிவாக நாம பார்க்கிறோம். ஆபிரகாம் சுய தேசம் என்று அவன் வேறொன்றை நாடி போகிறான். அவன் உலகத்தை சுதந்தரிப்பேன் என்று அவன் விசுவாசித்தான். அல்லது இந்த வாக்குத்தத்தம் கானான் தேசத்திற்கு உரியது மாத்திரமல்ல, இதற்கு அப்பால் முழு உலகத்தையும் சுதந்தரிக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்பதை அவன் அறிந்து அவன் விசுவாசித்தான். அது மாத்திரமல்ல, அது பரலோகத்தையும் குறிக்கிறதாக அவன் ஒரு பெரிய அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே அவன் பெரிய ஒரு ஸ்கோப்பை அவன் பார்த்து அவன் விசுவாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 13வது, இப்போ ரோமர் 4வது அதிகாரத்துக்கு நான் வருவோம். ரோமர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கிறேன். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. சோ இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது என்று போடப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சந்ததியை குறித்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே இதை ஒரு வசனத்தை நான் படிப்போமே, ஆனால் ஒரு பேசேஜ் இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து ஒரு வசனத்தை நான் படிப்போமே, ஆனால் இந்த வசனத்திற்குரிய விளக்கம் சற்று அதிகமாக நமக்கு கிடைக்கும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். 16-17 வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியும் அல்லது அதுல ஆங்கிலத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஆஃப் ஸ்பிரிங் என்கிற வார்த்தை அல்லது குமாரன் என்கிற வார்த்தை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாத போது கொடுக்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி, ஒரு குமாரன் உண்டாவான் என்பது மிகவும் தெளிவாக அவனுக்கு தெரிந்தது.
ஆனால் அவன் அந்த சந்ததியாகிய அல்லது அந்த ஆஃப்ஸ்பிரிங் ஆகிய, அல்லது ஆங்கிலத்திலே சீட் என்று போடப்பட்டிருக்கிறது, அந்த சீடாகிய அந்த ஈசாக்கை மாத்திரம் அவன் நினைக்கவில்லை. அந்த சந்ததிக்குள்ளே ஈசாக்குக்கு 2 குமாரர்கள் பிறந்தாங்க. அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் ஏசாவும் யாக்கோபும். அதுக்கு பிறகு யாக்கோபுக்கு 12 பேர். அப்ப 12 ஆஃப்ஸ்பிரிங், 12 சீட்ஸ் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லும் போது ஒரு ஆஃப்ஸ்பிரிங் ஈசாக்கு, ஆனால் அவனுக்குள்ளிருந்து வருகிற இன்னொரு ஆஃப்ஸ்பிரிங், இன்னொரு வித்து, அது யாரை குறிக்கிறது என்றால், அல்லது அந்த வித்திலிருந்து வருகிற அந்த சந்ததி, அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும், எல்லா வம்சங்களும் இந்த உலகத்தை சுதந்தரிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அந்த வித்துக்குள்ளே, அந்த வித்தாகிய அல்லது அந்த சந்ததியாகிய கிறிஸ்துவுக்குள்ளே இந்த வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரவாளிகளாக நாம் மாற்றப்படுகிறோம். சோ இப்போ 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதனுடைய சாராம்சம் என்ன? இந்த ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும் பொழுது, அல்லது ஆபிரகாமோடு கூட தேவன் இந்த உடன்படிக்கையை பண்ணும் பொழுது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, நியாயப்பிரமாணம் இல்லை. சோ அதை கலாத்தியர்ல தொடர்ந்து வாசிக்கும் போதும் நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு வசனம், அடுத்த வசனத்தையும் கூட வாசித்துடலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம், 17 வாசித்தோம். 18, அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. சோ இங்கே அவர் சொல்லுகிற தாற்பயம் என்னவென்றால், அருமையானவர்களே, இந்த ஆபிரகாமுக்கு தேவன் இதை வாக்குத்தத்தம் பண்ணின பின்பு 430 வருடங்களுக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்திலே அடுத்த வாரத்திலே நாம் எடுக்க போகிற அந்த வேத பகுதியில ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 16வது வசனம். 16வது வசனம், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. 17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவரும் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். சோ ஒரு வசனம் மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு டைம் நம்ம பார்க்கலாம். 430 வருடம் என்கிறது மிக தெளிவாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோம். யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம கடைசியில நம்ம இன்டராக்ட் பண்ணும்போது சொல்லலாம். சோ நன்றாக கவனியுங்கள். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்த போது அவன் அதை விசுவாசித்து அவன் அதை சொந்தமாக்கி கொண்டான். விசுவாசிக்கும் போது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதன் பின்பு 430 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம் வந்தது. ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாதம் என்னவென்றால், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதினாலே ஒருவன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை,
ஆபிரகாமுக்கு 430 வருடங்களுக்கு முன்பதாகவே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அவன் அதை தான் விசுவாசித்தான் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் என்பது விசுவாசத்தோடு இணைந்திருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தோடு ஒரு கண்டிஷன் சேர்க்கப்படவில்லை. அதை தான் நாம் இதிலே ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்களிலே நல்ல இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் கூட, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தோடு கூட இருக்கிற நிபந்தனை, கண்டிஷனை பார்க்கிறது ஒரு வழக்கமாகிவிட்டது. கடந்த வாரத்துல மாத்திரம் நான் 2 அக்கேஷன் சொல்ல முடியும். ஒரு சகோதரனோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு மிக அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நான் சொல்லும் போது, அந்த வாக்குத்தத்தத்தை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை என்ன வாக்குத்தத்தம்னு சொல்லி, ஆனா அது ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய மிக பெரிய ஆசீர்வாதத்தை தாங்கி வருகிற ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தம், அவருடைய பிள்ளைகளுக்கு உரியதா இருக்கிற வாக்குத்தத்தம். அவர் என்ன சுட்டி காண்பிக்கிறார் என்றால், அந்த 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 வசனத்திலேயே இருக்கிற ஒரு கண்டிஷன். நிச்சயமா கண்டிஷன்ஸ் இருக்குது, நல்லா கவனிங்க, அதுல கண்டிஷன் இருக்குது. ஆனா அந்த கண்டிஷனை நம்ம முக்கியப்படுத்தும் போது அந்த கண்டிஷனை நான் ஃபுல்ஃபில் பண்ணலையே அப்படிங்கிற குற்ற உணர்வு வரும். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய அந்த பேக்கேஜ் அல்லது மிகப்பெரிய அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறது போல அது டைல்யூட் பண்ணப்படுகிறத நாம உணர முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிஷன்ஸ் நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கண்டிஷன்ஸ் இல்லாமல் இல்லை. ஆனால் கண்டிஷன்ஸையும் நாம நிறைவேற்றத்தக்கதான கிருபை தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதுதான் மிக முக்கியமாய் நாம புரிந்து கொள்ள வேண்டியது. சோ வாக்குத்தத்தம் என்பது நியாயப்பிரமாணத்திற்கு ஆப்போசிட்டான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்வோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அல்லது இன்னொரு வேர்ஷன்ல சொன்னால், வாக்குத்தத்தமானது கண்டிஷன்ஸோட உள்ளது அல்ல, அல்லது கண்டிஷன்ஸுக்கு அப்பாற்பட்டது, கண்டிஷன்ஸுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு ஒரு இல்லஸ்ட்ரேஷனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதே ஆதியாகமத்துக்கு கொஞ்சம் திருப்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது 13வது அதிகாரம் 13வது அதிகாரம் 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் இங்கேயும் தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பின்பு அந்த உடன்படிக்கை பண்ணுகிற காரியம் 9வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களே ஆனால் 9வது வசனத்திலிருந்து 16, 17 கடைசி வரையிலும் அதுல ஒரே ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த இன்சிடென்ட் நமக்கு நல்லா தெரியும். அந்த 3 வயது கிடாரியை அவர் பலி செலுத்த சொல்லி இந்த பலி மிருகத்தை அவன் 2ஆக துண்டித்து, நல்ல கவனிங்க, அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே 2 பேர் அல்லது 2 பார்ட்டிஸ் உடன்படிக்கை பண்ணி கொள்வார்களே ஆனால் அவர்கள் மிருகத்தை கொலை செய்து 2ஆக வெட்டி 2 பகுதிகளிலே, ஒரு பகுதி ஒரு சாராரை சேர்ந்தது, ஒரு பகுதி அந்த மிருகத்தினுடைய ஒரு பகுதி ஒரு சாராரை சேர்ந்தது. அந்த ஒரு மிருகத்தினுடைய வெட்டப்பட்ட 2 பகுதிகளின் ஊடே அந்த 2 பேரும் நடந்து செல்வார்கள் அந்த உடன்படிக்கை செய்யும் போது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் செய்திருக்கிற இந்த உடன்படிக்கையிலே நீயும் மீறக்கூடாது, நானும் மீற மாட்டேன். நீ மீறினால் இந்த மிருகம் 2ஆக துண்டிக்கப்பட்டது போல நான் துண்டிக்கப்படுவேன்.
இந்த வாக்குத்தத்தத்தை அல்லது இந்த உடன்படிக்கையை நீ மீறுவாயானால் இந்த மிருகம் 2ஆக துண்டிக்கப்பட்டது போல நீ துண்டிக்கப்பட வேண்டும் என்று. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற இந்த சடங்காச்சாரத்திலே மிக முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 2 பார்ட்டிஸும் அதுல இருப்பாங்க. 2 பார்ட்டிஸும் கான்சியஸா இந்த உடன்படிக்கையை எடுப்பாங்க. சோ 2 பேரும் அதுல உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார்கள். 2 பேரும் அலைவா 2 பேரும் அந்த மிருகத்துக்கு நடுவே நடக்கிறார்கள். அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சோ அதே காரியத்தை தான் இந்த இடத்துல ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணும் போது, இந்த பலி செலுத்தப்படும் போது அல்லது இந்த மிருகத்தின் ஊடே நடந்து சென்று ஆபிரகாமும் நடந்து செல்ல வேண்டும், தேவனும் நடந்து செல்ல வேண்டும். ஆனா இங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் அருமையானவர்களே, இந்த 12வது வசனம், சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. தேவன் தாமே ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன, தாற்பயம் என்ன? அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் தாமே இந்த மிருகங்களின் ஊடே, துண்டிக்கப்பட்ட மிருகங்களின் ஊடே மூவ் பண்ணி போகிறத சிம்பாலிக்கா நம்ம பார்க்கிறோம். அது 13வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் 17வது வசனத்திலே, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. சோ சிம்பாலிக்காக தேவன் தாமே இந்த உடன்படிக்கையினுடைய அந்த துண்டிக்கப்பட்ட மிருகங்களின் நடுவே அவர் நடந்து செல்கிறார். ஆனால் ஆபிரகாமும் அங்க பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆபிரகாம் நித்திரை மயக்கமாக இருக்கிறான். சோ இதனுடைய அர்த்தம் என்ன? ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினார், உடன்படிக்கை செய்து வாக்குத்தத்தம் பண்ணினார், உலகங்களை சுதந்தரிப்பான் என்றும் உன்னுடைய சந்ததிக்குள்ளே கிறிஸ்துவானவர் வருவார் என்கிற காரியங்களையும், உன்னுடைய சந்ததிக்குள்ளே பூமியினுடைய வம்சங்களெல்லாம் ரட்சிக்கப்படும், மீட்கப்படும் என்கிற இந்த ஆபிரகாமுக்கு முழுமையாய் புரியாத ஒரு பெரிய உடன்படிக்கையை செய்து அவர் தாமே வாக்குத்தத்தம் பண்ணி, இதுல கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லாதபடிக்கு, அதான் ரொம்ப முக்கியம், இந்த வாக்குத்தத்தத்துல கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லாதபடிக்கு அல்லது ஆபிரகாமுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாதபடிக்கு அவனை உறங்க வைத்து தேவன் தாமே தன்னில் தானே ஆணையிட்டு அதை அவனுக்கு கொடுக்கிறார். இதே காரியத்தை தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும் போது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்யும் போது, உடன்படிக்கை பண்ணும் போது ஆணையிடும்படியாக தன்னிலும் மேலான ஒருவர் இல்லை என்பதனாலே 2 மாறாத விசேஷங்களினாலே அல்லது தன் பேரிலே ஆணையிட்டு 2 மாறாத விசேஷங்களினாலே அதை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அது என்ன 2 மாறாத காரியங்கள் என்றால், தேவனுடைய வார்த்தை ஒன்று, அவருடைய ஆணை ஒன்று, இந்த 2 காரியங்களினாலே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே நாம ரியலைஸ் பண்ண வேண்டியது, நாம உணர்ந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய எந்த கிரியைகளும் நம்முடைய எந்த கான்ட்ரிபியூஷனும் அதுல வராதபடிக்கு முழுமையாய் விசுவாசத்தினாலே இந்த ரட்சிப்பு நமக்கு உண்டாகும்படியாக இந்த கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லாதபடிக்கு தேவன் இதை செய்தார். அதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மிகவும் தத்ரூபமாய் நாம் காண்கிறோம். ஆபிரகாம் எந்த கண்டிஷன்ஸையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படியே அவன் விசுவாசிக்கிறான். நியாயப்பிரமாணம் அதுக்கு பிறகு 430 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது. அருமையானவர்களே, அந்த நியாயப்பிரமாணத்திற்கும் ஆபிரகாமுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்திற்கும்
கிரியையும், வாக்குத்தத்தமும் கிரியையும் ஆப்போசிட்டாக இருக்கிறது, அல்லது கண்டிஷனும் வாக்குத்தத்தமும் ஆப்போசிட்டாக இருக்கிறது. அருமையானது பிள்ளைகளே. சோ இந்த விசுவாசம் என்றால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நாம அந்த பவர் பாயிண்ட்ல, கடந்த வாரத்துல நம்ம பார்த்த அந்த பவர் பாயிண்ட்ல கடைசியா ஒரு 2 பவர் பாயிண்ட் நம்ம பார்க்கல. கடந்த வாரத்துல சொல்லணும்னு தான் இருந்தேன். பட் ஆனா நிச்சயமாக இந்த வாரத்துக்கு அது ஏற்றதாக இருக்கும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கருதுனதுனால நான் அதை மறக்க செய்தாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. அருமையானவர்களே, ஏன் இதை நாம் தெளிவாக விசுவாசம் என்றால் என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலையும் 4வது அதிகாரத்திலையும் எதை சொல்ல வலியுறுத்துகிறாரோ அதை அப்படியே மாற்றி, அல்லது அப்படியே ரொம்ப தந்திரமாக விசுவாசத்தையே ஒரு கான்ட்ரிபியூஷனாக, நம்முடைய மனிதனுடைய கிரியையாக மாற்றி புரிந்து கொள்ள இந்த நாட்களிலே அநேகர், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அப்படிதான் புரிந்து கொள்கிறார்கள். ஆகையினாலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கிரியையினாலே அல்ல விசுவாசத்தினாலே என்று சொல்லும் பொழுது அவர் what does he mean? அவர் எதை மீன் பண்ணுகிறார், அவர் என்ன அர்த்தத்தோடு பேசுகிறார் என்பதை திரும்பியும் பார்க்கலாம். தம்பி அதை போட்டுருங்க அந்த பிரசன்டேஷன். So faith means, அந்த தாமஸ் ஸ்ரீனர் என்பவருடைய அந்த டெஃபினிஷன், faith means that we are always holding up to God an empty hand. விசுவாசம் என்பது தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதும் வெறுமையான கைகளை விரித்து காண்பித்து கொண்டிருப்பதாகும். நீங்க என்னிடத்திலே ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆபிரகாம் அப்படிதான். ஆபிரகாம் இடத்திலே ஒன்றும் இல்லை, அவனுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவே இல்லை. அவன் விக்கிரக வணக்கத்தானாக இருந்தான், பாவியாக இருந்தான். அப்பொழுது அந்த நேரத்திலே கடவுள் தன்னுடைய வாக்கு தத்துவத்தோடு அவனிடத்திலே பிரசன்னமாகி வரும்போது, தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் அப்படியே தேவனை அவன் விசுவாசித்தான். அவன் கான்ட்ரிபியூட் பண்ணும்படியாய் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஆகையினாலே அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் என்றால் ஒன்றும் இல்லை என்று வருகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கடந்த வாரத்துல ஒரு பெரிய லிஸ்ட் பார்த்தோம். நியாயப்பிரமாணம் மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தை சார்ந்த பிரமாணங்கள் எதையுமே என்னாலே கடைபிடிக்க முடியாத நிலைமையிலே, கடைபிடிக்க முடியாது என்று நாம் வருகிற ஒரு நிலைமைதான். நியாயப்பிரமாணத்தை நான் கடைபிடித்தவனாக, நான் நல்லவன் என்று கவுண்ட் பண்ணும்படியாக என்னிடத்திலே எதுவுமே இல்லை என்று வருவதுதான் விசுவாசம். அருமையானவர்களே, அடுத்தது இன்னொரு கொட்டேஷனையும் பார்க்கலாம். ஜான் கால்வினுடைய ஒரு கொட்டேஷன், அதுவும் ரொம்ப அதையும் நம்ம பார்க்கும்போது இந்த விசுவாசத்தினுடைய விசுவாசத்தை நாம் புரிந்து கொள்ளுகிற அந்த புரிந்து கொள்ளுதல் இன்னும் கொஞ்சம் விரிவாக வாய்ப்பு இருக்கிறது. சிமிலர் தான், அதே மாதிரிப்பட்ட ஒரு டெஃபினிஷனை தான் நாம பார்க்கிறோம். Faith is like an empty, open hand stretched out towards God with nothing to offer and everything to receive. So வெறுங்கை, விரிக்கப்பட்ட கை, வெறுங்கை, அது மூடி இருக்கிற கை அல்ல, வெறுங்கை, அது விரிந்து காணப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் மாத்திரம், பெற்றுக்கொள்ளும்படியாய் என்று சொல்லும் பொழுது அருமையானவர்களே, நாம தியானிக்கிற இந்த காரியங்கள் எதுலையுமே பூமிக்குரிய காரியங்கள் வருவதே இல்லை. எல்லாம் ரட்சிப்பு அல்லது நீதியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுதல், நீதியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுதல். சோ என்னிடத்திலே எந்த நீதியும் இல்லை, என்னிடத்திலே எந்த ஒரு நற்கிரியைகளும் இல்லை, நல்ல காரியம் இடத்திலே இல்லை, நான் நல்லவன் அல்ல என்கிற காரியம். empty, open hand stretched out towards God with nothing to offer. நான் கடவுளுக்கு கொடுக்கும்படியாய் என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று வருவது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை புரிந்து கொள்ளும்படியாக கொஞ்சம் நம்ம இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு நம்ம வரலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், இந்த பாக்கிய வசனங்கள் என்று சொல்லுகிற அந்த வசனங்களிலே 3 வசனங்களை நாம கொஞ்சம் வேகமாக பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. விசுவாசம் என்பது அந்த வெறும் கையாய் வருவது, வெறும் கையாய் ஓப்பன் ஹேண்டட், விரிக்கப்பட்ட கைகளை தேவனுக்கு நேராக நீட்டுதல் அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன் நம்முடைய மனதிலே ஆழமாக நாம பதித்துக் கொள்வோம். ஆண்டவருக்கு நான் கொடுக்கும்படியாக, கான்ட்ரிபியூட் பண்ணும்படியாக என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்கிற உணர்வோடு கூட நாம வருதல். 3வது வசனத்திலிருந்து, மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் உள்ள இந்த 3 காரியங்களை, 3 பாக்கிய வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். அருமையானவர்களே, இதுல நம்ம பின்னால இருந்து வரலாம். 6வது வசனத்துல காணப்படுகிற காரியம் 5, 4, 3 அப்படி வருவோம். சோ 6வது வசனத்துல, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இதை விளக்கமாக நம்ம பேச முடியாது. இதுல ஒரே ஒரு குறிப்பை தான் நான் வலியுறுத்தி கொண்டு வர விரும்புகிறேன். அருமையானவர்களே, இதனுடைய அந்த சரியான அர்த்தம் என்னவென்றால், நீதியின் மேல் பசியும் தாகமும் உடையவர்கள் என்றால் நீதி என்ன? நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பார்த்து கொண்டு வருகிற அதே நீதி தான் அருமையானவர்களே. The righteousness of God. கடவுள் நமக்கு இலவசமாய் அருளுகிற அந்த நீதியை குறித்து தான் இங்கே பேசப்படுகிறது. தேவன் இலவசமாக நமக்கு அருளுகிற அந்த நீதி, அல்லது இன்னொரு விதத்திலே நாம் சொல்லுவோமே ஆனால், தேவனையே பெற்றுக்கொள்ளுதல், அல்லது இயேசு கிறிஸ்துவையே பெற்றுக்கொள்ளுதல், அல்லது இந்த இலவசமாக நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நீதி என்ன? அது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி. இயேசு கிறிஸ்து தான் அதற்கு ஸ்டாண்டர்ட். அல்லது இன்னொரு விதத்திலே அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், இயேசுவை போல நாம் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இயேசு கிறிஸ்து தான் ஸ்டாண்டர்ட். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் மக்களிலே அன்பு கூர்ந்தார், இயேசு கிறிஸ்து எப்படி மக்களிலே மக்களோடு கூட மக்களிடத்திலே இரக்கமுள்ளவராய் இருந்தார், இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையிலேயும் மற்றவர்களை தனக்கு விரோதமாய் தன்னை குத்தினவர்களை, தன்னை அவமானப்படுத்தினவர்களை மன்னிக்கிறவராக இருந்தார். இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட். அருமையானவர்களே, இந்த நீதி தான் நமக்கு ஸ்டாண்டர்ட். சோ இப்போ வருவோம் நம்ம திரும்பி அந்த 8வது வசனத்துல, 6வது வசனம். இந்த நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள், பசியும் தாகமும், இந்த நீதி, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி என்னிலே காணப்பட வேண்டும் என்கிற காரியம், அது பசியாகவும் தாகமாகவும். அதை குறித்து ஒரு தேவனுடைய மனுஷன் எழுதும் போது ஸ்டார்விங் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஞாபகத்துல வருகிற காரியம், இந்த 2 குமாரர்களிலே அந்த இளைய குமாரன், நல்ல கவனிங்க, இந்த இளைய குமாரன் அவன் பசியாக இருக்கும்போது அவன் அந்த பண்டிகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த தவிடினாலே தவிடை சாப்பிடுகிறதற்கு அவன் ஆசையாக இருந்தான். பசியாக இருக்கும் போது அதை சாப்பிட மனதா இருந்தான். ஆனால் அதுவும் கிடைக்காத ஒரு காலத்திலே தான், அவ்வளவு அவன் ஸ்டார்விங்ல இருக்கும்போது, அவன் பட்டினியாக கிடக்கும் போது, பசிக்கும் போது அவன் தவிடை சாப்பிட்டு கொண்டிருந்தான். அந்த தவிடும் கிடைக்காத ஒரு ஸ்டேஜ்ல he began to starve. அந்த காரியத்தை தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் அல்லது இயேசு சொல்கிறார், பசியும் தாகமும் இன்டென்சிவாக இருக்கிறது. எதற்காக? கிறிஸ்துவனுடைய நீதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. சோ
இந்த பசியும் தாகமும் என்று சொல்லும் போது நான் எதற்கு ஒப்பிடுகிறேன் என்றால், வெறும் கையாக நீட்டப்படுகிற கை. அதான் விசுவாசம். என்னிலே ஒன்றுமே இல்லை. என்னிலே இந்த நீதி இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருக்கிறது. நான் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் பசியாகவும் தாகத்தோடும் நான் வருகிறேன். நான் இந்த இளைய குமாரனை போல ஸ்டார்வாகி நான் பட்டினி கிடக்கிறவனாக, நான் ஃபெயிண்ட் ஆகி நான் வருகிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல. சோ இப்போ நம்ம 3வது வசனத்துக்கு வருவோம். சோ இந்த பசியும் தாகமும் என்கிற நிலைமை ஆவியில் எளிமை உள்ளவனாக என்னை மாற்றுகிறது. எப்படிப்பட்ட எளிமை என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். என்னுடைய ஆவியிலே நான் பாவட்டியை நான் உணர்கிறேன். எப்படிப்பட்ட பாவற்றின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கணும். ரெண்டு விதமான ஏழைகள், 2 விதமான எளிமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஒரு விதமான ஏழைகள் அவர்களுக்கு ஒரு வேளை உணவுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து ஒரு வேளை உணவை வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். ரொம்ப பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன், அல்லது நம்முடைய அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி நாம சொல்லுவோமே ஆனால் அந்த பாவர்ட்டி லெவலுக்கு கீழே இருக்கிறவங்க, பிலோ பாவர்ட்டி லெவல், பிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், நான் பிச்சை எடுத்துதான் பிழைக்க வேண்டும். அப்படி நான் பிச்சை எடுத்து பிழைப்பதற்கு கூட நான் அந்த பிச்சை எடுக்கிற இடத்திற்கு நான் செல்வதற்கு நான் முடமானவனாக இருக்கிறேன். என்னை இன்னொருவர் ஒவ்வொரு நாளும் தூக்கி கொண்டு நான் பிச்சை எடுக்கிற இடத்துல என்னை வைத்தால்தான் நான் இருக்க முடியும், நான் பிச்சை எடுக்க முடியும், எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இது நிமித்தமா இது என்ன செய்கிறது என்றால், 4வது வசனத்தின்படி துயரப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு என்னை நடத்துகிறது. நான் எவ்வளவு குறைவுள்ளவனாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய நீதிக்கு முன்பதாக நான் எவ்வளவு குறைவுள்ளவனாக இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதை நான் எப்படி நாம புரிந்து கொண்டோம் என்பது எனக்கு தெரியாது. நாம ஒவ்வொருவரும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலையில என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை தேவன் எடுத்து காண்பித்து, இதுதான் சரியான விசுவாசம் என்பதை அவர் காண்பித்ததை இந்த வசனங்களின் அடிப்படையில சொல்வேனேயானால் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் பெரிதாக வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த விசுவாசம் என்பது வெறும் கையாக வருவது, நீதிக்காக, இயேசு கிறிஸ்துவுடைய நீதிக்காக பசியோடும் தாகத்தோடும் வருகிறது. ஆவியில் எளிமை உள்ளவர்களாக வருகிறது. அது நிமித்தமா, என்னுடைய பாவத்து நிமித்தம் துயரத்தோடு வருகிறது. என்னுடைய நீதியை அழுக்கான கந்தையாக எண்ணுகிறது. அதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. என்னுடைய உதாரணம் என்று சொன்னேன் அல்லவா, அது என்னன்னா, நல்லா கவனிங்க. நான் என்னை குறித்து நினைக்கும் போது ஒரு சில காரியங்கள் எனக்கு பாசிட்டிவாக வருகிற ஒரு சில காரியங்கள் உண்டு. என்ன, நானும் என்னுடைய மனைவியும் நல்ல வேலைகளை விட்டு ஊழியத்திற்காக போனோம். அங்க கஷ்டப்பட்டு நாங்கள் ஊழியம் செய்தோம். அந்த கஷ்டப்பட்ட காரியங்கள் 30 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு செய்த காரியங்கள், ஒரு சில முக்கியமான நினைவுகளை முன்கொண்டு வந்து, இவைகள் எல்லாம் ஒரு பாசிட்டிவான காரியம் போல பேக் ஆஃப் த மைண்ட் வருவதுண்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா நல்ல கவனிங்க, இவைகள் எப்படி இவைகள் எல்லாம் பாசிட்டிவான காரியம் போல தெரியும். ஆனால் இவைகள் எல்லாம் அழுக்கான கந்தை அல்லது அருவருப்பு என்பதை நான் புரிந்து கொண்டேன். எப்படி? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் அதை பாருங்க, கொஞ்சம் நாம இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம்
இங்க ஒரு மனிதனுடைய ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலைமையை எடுத்து காண்பிக்கிற சொற்றொடர்களையும் வாக்கியங்களையும் பாருங்க தயவு செய்து. இங்கே ஒரு மனிதன், அப்படி இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்கள், இங்க ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் மனுஷர் பாஷைகளை பேசுகிறான், தூதர் பாஷைகளை பேசுகிறான். ஒரு வார்த்தையை விட்டுறேன், ஆனா அடுத்த அந்த கேட்டகரியை கொண்டு வரேன். அடுத்த வசனத்துல அது இருக்குது. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருக்கிறான், சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான். தொடர்ந்து 3வது வசனத்துக்கு வாங்க. தனக்கு உண்டான யாவற்றையும் இது ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் நிதானமா பிறகு நீங்க வீட்டுல இருக்கும்போது தனிமையா வாசித்து பாருங்க. எனக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் அன்னதானம் பண்ணுகிறவனாக இருக்கிறான், தன்னுடைய சரீரத்தையே சுட்டரிக்க கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா இவனுக்கு என்ன ஒன்னே ஒண்ணு லேக்கிங் என்னதுன்னா, இவை அனைத்தையும் செய்கிறான். இவ்வளவு பாசிட்டிவான குவாலிட்டிஸும் அவனுக்குள்ள இருக்குது, இவ்வளவு சாக்ரிஃபைஸும் இருக்குது. சோ ஆனா ஒன்னே ஒண்ணு மிஸ்ஸிங் என்னதுன்னா, அன்பு இல்லாவிட்டால். நல்ல கவனிங்க, நான் சொல்ல வருகிற பாயிண்ட் தெளிவாக பிடித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சோ அன்பு, நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், மிக குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். சோ இங்க என்ன நடக்கிறது? ஊழியம் ரொம்ப ஐடியலாக செய்யப்படுகிறது, ரொம்ப சாக்ரிஃபிஷியலாக செய்யப்படுகிறது. அன்பு மாத்திரம் மிஸ் ஆகுது ஒரு மனிதனுக்கு. அப்போ என்னுடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்றேன். நான் தேவனிடத்துல வரும் பொழுது ஒரு பெரிய மூட்டையாக கட்டி கொண்டு நான் 30 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகள் எப்படிப்பட்ட நல்லவனா இருந்திருக்கிறேன், எப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ், வட இந்தியாவுக்கு மிஷனரியாக செல்லும்படியாக எப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸ், 30 ஆண்டுகள் அந்த வட மாநிலங்களிலே சாக்ரிஃபிஷியலா நான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிற காரியத்தை ஒரு பெரிய மூட்டையாக நான் கட்டி கொண்டு போகிறேன் என்றால், அந்த அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு இல்லாமல் இவைகளை செய்திருந்தேன் ஆனால் இது எல்லாமே வீண்தான். அப்ப அன்பு இருக்குதுன்னு நான் நினைத்து கொண்டு இவைகளெல்லாம் மூட்டையாக கட்டி கொண்டு, நல்லா கவனிங்க, இந்த பரலோகத்துக்கு அல்லது தேவ சமூகத்திலே நான் செல்வதற்கு முன்பதாக அந்த பாதையிலே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையினுடைய பெயர் கல்வாரி மலை. அங்கே வந்து நின்று அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவரை நான் பார்க்கும்போது, அந்த 1 யோவானிலே தெளிவாக பார்க்கிறோம், அன்பு என்றால் இதுதான் அன்பு. அப்ப நான் என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன்? நான் அன்பு நிமித்தமாக அன்பினாலே இவைகளையெல்லாம் செய்தேன் என்று பெரிய மூட்டையாக கட்டி கொண்டு போயிருக்கிறேன். ஆனால் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியும், ஆனால் எதிரிகளுக்காக, துரோகிகளுக்காக, பாவிகளுக்காக, தனக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களுக்காக, தனக்கு விரோதமாக குற்றம் இழைத்தவர்களுக்காக, அல்லது விரோதிகளாயிருந்த நமக்காக அவர் மரித்திருக்கிறார் என்கிற காரியம், அல்லது அங்கே ஆணிகள் கடாவப்பட்டவராக சிலுவையிலே தொங்குகிற அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, அன்பு இதுதான் என்று சொல்லும் பொழுது, அப்போ நான் அந்த சிலுவை காட்சியை நான் பார்த்து கொண்டு என்னுடைய மூட்டையை நான் திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ அழுக்கான கந்தையிலும் கந்தையாக அதை நான் பார்க்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அதை காண்பிக்கிறார். என்னுடைய நீதியெல்லாம் நான் அவைகளை குப்பையாக எண்ணுகிறேன், அது சாணியை போல இருக்கிறது என்று ஆங்கிலத்தில் அந்த டங் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. குப்பையாகவும் நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது என்னுடைய எந்த காரியத்தையும் நம்ப முடியாது. இந்த சாக்ரிஃபிஷியலா நான் எண்ணிக்கொண்டிருந்த எல்லா காரியங்களையும் குப்பையாக எண்ணி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு
வெறுமையான கையோடு கூட அவருக்கு முன்பதாக வருவது வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உடன்படிக்கையை பண்ணினவர், வாக்குத்தத்தத்தை பண்ணினவர் தேவன். சோ தேவனை விசுவாசிப்பதின் மூலமாக அல்லது அவருடைய வாக்குத்தத்தத்திலே இந்த ஆசீர்வாதம், இந்த ரட்சிப்பு, இந்த நீதிமானாக்கப்படுதல் இருக்கிறதே தவிர என்னுடைய எந்த கான்ட்ரிபியூஷன்லையும் இல்லை என்பதை தான் அந்த 13வது வசனத்திலே சொல்கிறார். அதை தொடர்ந்து 14, 15 வசனங்களை நம்ம அடுத்த வாரத்திலே நம்ம பார்ப்போம். கர்த்தர் நமக்கு இந்த வசனங்களை, வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவராக. Over to Joshua.